நமக்கு கிடைச்சா நம்ம லாஸ்ட்டாக புல்வெளி ரீச் ஆகிட்டோம். ஸோ என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வில்லேஜில் யாருமே இப்போ வரையும் இல்லை. எங்கே பார்த்தாலுமே ஸோ இடிஞ்சு போன வீடும் இடிஞ்சு போன கோவில் தான் இருக்குது. பாருங்கள், நான் இப்போ உள்ளே வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கே எதை பார்த்தாலுமே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரியலாக எனக்கு ஒன்றுமே புரியல, எதை பார்த்தாலுமே பயமாக இருக்குது. ஸோ நான் போன டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த 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 மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரியல, இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாமே இடிஞ்சு போய் எல்லாமே இப்படி இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு இப்போ வரையுமே புரியல. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மிஸ் பண்ணாதே, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் எங்கே இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது எவ்வளோ பெரிய கிராமம் தான் இருந்திருக்கு. ஆனந்த், இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு ஸோ இது எவ்வளோ மக்கள் வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ இந்த வீட்டில் யாருமே இல்லைங்கிறப்போ, இந்த கிராமத்தில் யாருமே வசிக்கலை. ஸோ என்ன ரீசன் எனக்கும் தெரியல. இங்கே பாருங்கள், இது பொதுவாக எல்லாம் கிராமத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்க அங்கங்கே இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. வேற மாதிரி இருக்கா? ஏய், அங்கே போகலாம். நம்ம ஷூட்டிங் நம்ம வந்தபோது ஷூட்டிங் எடுத்தாங்கல்ல. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரா, நான் எடுக்கிறேன் இரு. ஓகே, இந்த மாதிரியோ அதை எடுத்துக்கிட்டு ஓகேவா, அதை வச்சுக்கோ, லாக் பண்ணிக்கோ. அப்படி எல்லாம் அப்படின்றதில்ல. நம்ம ஷூட்டிங் எடுத்துல தனியாக போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 5 பேர் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், வீடு எல்லாமே ஒரு 150 வீடு இருக்கும். பட் அந்த காலத்துலேயும் அப்படி கட்டியிருக்காங்க. செங்கல் கருங்கலை வச்சு சிமெண்ட் வச்சு கட்டியிருக்காங்க. ஆனால் ஏன் இந்த கிராமத்தில் இப்போவும் இந்த எந்த ஒரு நபரும் இல்லைன்னு எனக்கும் இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே ஒரு அண்ணா எனக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அப்போல்லாம் அவர் இங்கே தான் வசிச்சுட்டு இருந்தார். ஸோ இப்போ யாருமே இங்கே இல்லைங்கிறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னு தெரியல எனக்கும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு மக்கள் கூட இல்லைங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் தெரியுமா என்னன்னு எனக்கும் இப்போ வரையும் தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்கோம், எவ்வளோ பேர் இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கே பார்த்தா, வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். பட் அப்படி இருக்கிறப்போ, இப்போ ஒருத்தர் கூட இந்த இடத்துல இல்லைங்கிறப்போ எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? ஆனந்தப்பா, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தோம்ல நம்ம வரும்போது. ஆனால் நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வந்தோம் ஆனந்த். பட் ஆனால் இப்போது முன்னாடி தான் ஆனந்த். ஆனால் அப்போ வந்துட்டு இந்த கிராமத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது இந்த கிராமத்தில் யாருமே இல்லை. நீங்களே பாருங்கள். ஸோ இது கிணறு ஆனந்த். அந்த காலத்தில் அவங்களுக்காக தண்ணி சேகரித்து வச்சுருக்கிறதுக்காக இது வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போது இந்த கிராமத்தில் ஒரே மக்கள் கூட இல்லை. ஸோ எங்கே இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ யாருக்குமே தெரியல. நீங்களே பாருங்கள் இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அழகான கிராமம் இருக்குது சிலம்பு. அது எப்படி இவ்வளோ காணாமல் போயிருக்கு? இது எதுக்காக? இதனால எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பசுமையாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதனால் எனக்கு எதுவுமே புரியல. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆனால் நம்ம வந்திருந்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போது எந்த ஒரு மக்களுமே நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் என்னன்னு தெரியல எனக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள்,
எவ்வளோ மக்கள் இருந்தாங்க, இந்த இடத்துல எவ்வளோ ஆடு மாடு எவ்வளோ மக்கள் வசிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஒஸ்ட்டான வருஷமாக இருக்கு ஆனந்த். இங்கே பாருங்கள், எந்த ஒரு மக்களுமே இல்லை இந்த கிராமத்தில். ஆனால் ரொம்ப ஆனந்த் இங்கே வாங்க, ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்டுக்கு தானே ஆனந்த் இங்கே வாங்க ஆனந்த். சார் இங்கே தான் நம்ம ஷூட்டிங் எடுத்தாங்க. நம்ம வரும்போது லாஸ்ட்டாக கோயில் இருக்குது பாருங்க சபை சார். இங்கே வாங்க, கோயில் இருக்குது பாருங்க. எனக்கு அந்த கிராமத்தை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த 2 இயர்ஸ் முன்னாடி திரும்ப அந்த காலத்துல எங்கே பாருங்க பெரிய கிணறு மாதிரி இருக்கு பாருங்க. ஆனந்த் நம்ம இந்த கோவிலில் தான் நம்ம சாப்பிட்டோம் 2 இயர்ஸ் முன்னாடி. ஆமாம் 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 ஆமாம், அங்கே தான் நம்மளுக்கு போட்டாங்க சாப்பாடு போட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த கோவில் ஆமாம், இருந்துச்சு. அங்கே ஒரு கிணறு இருக்குது. ஸோ இந்த கோவிலில் தான் நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி சாப்பிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப பழங்காலம் ஆனந்த். இங்கே பாருங்கள், ஒரு 150 வீடு இருக்குது. ஸோ ஆனால் என்னன்னு தெரியல, எதுனாலன்னு தெரியல, ஒரே மக்கள் கூட அங்கே இல்லை. அவளை பார்க்கலான்னு தான் சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே எங்களுக்கு ஒரு அண்ணா தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்கலாங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். மோஸ்ட்லி அவருக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். ஆனால் பட் இங்கே வந்ததுனால எந்த ஒரு பலனுமே எங்களுக்கு இல்லை, எந்த ஒரு மக்களுமே இல்லை. எங்களுக்கும் பயமாக இருக்குது, இங்கேருந்து எப்படி நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் எங்களுக்கும் வந்துருச்சு. ரியலி இந்த வில்லேஜை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ பழமையான கோவில், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துருப்பாங்கங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒகேனக்கல் குடிநீர் திட்டமா அது என்ன சிலம்பு வருது, பைப் வந்துருக்கு, அது என்ன குடிநீர் தெரியலைங்க என்னன்னு சொல்லிட்டு. ஒகேனக்கல்னு தான் நினைக்கிறேன். அது என்ன பட் ஒகேனக்கல் இவ்வளோ தூரம் வராதுங்க. சபரி சார், அது இது உடைச்சிடாதீங்க சார், நீங்கள் இருக்கிற ஹைட்டுக்கு அது உடஞ்சிடும் சார். ஆனால் பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனந்த். நீங்கள் பாருங்கள், ரியலி ஆனந்த் நீங்கள் இங்கே பாருங்கள் ஆனந்த். இங்கே போன வருஷம் நம்ம இங்கே வந்து அந்த கோயிலுக்கு உட்காந்து சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. ஸோ 1 இயர் தான் ஆகுது ஆனந்த். ஸோ 1.5 இயர் ஆகும் ஆனந்த். சரி ஓகே. பட் ஆனால் அப்போ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனந்த். பட் இப்போ இங்கே யாருமே இல்லைங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அங்கே சைட்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. பெங்களூர் எவ்வளோ கிராமம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ வீடு, எவ்வளோ மக்கள், யாருமே இல்லை. இப்போ இவங்க எங்கே இருக்காங்க? இவங்களாம் எங்கே போயிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியலைங்க அந்த எங்கே இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும். பட் எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த பிளேஸில் இப்போ நின்று நான் பேசுகிறோன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு மக்களுமே இல்லை, எதுவுமே இல்லை. நமக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பட் பல்போட கிட்ட போங்க, ஜூம் பண்ணாதீங்க, கிட்ட போங்க. இல்லை நான் ஜூம் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஜூம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி தான் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் லைட் வந்து 1 இயர் தான் அதோட காலம். ஆனால் நாங்கள் பாருங்கள் இந்த இடத்துல டிஷ்ஷு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அங்கே தெரியுதுங்களா? தெரியுது உங்களுக்கு அந்த வீட்டு மேலே. இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த வீட்டு மேலே டிஷ்ஷு வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஏன் இப்போது இந்த கிராமத்தில் யாருமே இல்லைங்கிறது இப்போ வரைக்குமே எனக்கு புரியல எதுவுமே. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. நம்ம வீடியோ போடும்போது இந்த மக்கள் யாராவது பார்ப்பாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு யாராவது கமெண்ட் பண்ணி. ஆனால் இந்த மக்களை கேட்க பார்க்க யாரும் ஆள் இல்லை. ஆனால் ஏன்னா வச்சுக்கோங்களேன், இது நான் சொல்கிற வரைக்கும் கேளுங்க, இந்த மக்களை பார்க்கறதுக்கான ஆளுங்க இருந்திருந்தாங்கன்னா ஸோ இந்த மக்கள் யாருமே இந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு வசதியுமே இல்லாதனால தான் மக்கள் இங்கேருந்து விட்டு எங்கேயோ போயிருக்காங்க. பட் ஆனால் எங்கே இருக்காங்க என்னன்னு இப்போ வரையுமே எனக்கும் தெரியல. நம்ம வீடியோ போடுறதுனால யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க, யாராவது சொல்லுவாங்க. பட் அவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்கள வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். இங்கே வாங்க, நான் முன்னாடி நம்ம இங்கே தான் நம்ம வீடியோ எடுத்தோம். நம்ம ஷூட்டிங் எடுக்கும்போது நம்ம இங்கே தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் இது எவ்வளோ வருஷம் பழமையான கோவிலாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வருஷம் பழமையான கோவில்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தெரியல, அப்படி பார்த்தா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி கோவில் எதுவுமே இல்லை, ரொம்ப பழமையான கோவில். நம்ம அங்கே தான் நான் ஷூட்டிங் பார்த்து எடுத்தோம். இல்லை, அந்த வீட்டுக்கிட்ட தான் நம்ம எடுத்தோம். நம்ம அது மூவி பேர் என்னன்னு தெரியல. பட் அதுக்கான நம்ம எடுக்கும்போது அந்த ஹீரோயின்ஸு வில்லன்ஸ் அவங்க ஃபோட்டோலாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மக்கிட்ட இருக்குது அந்த பிளேஸ். நம்ம 2 இயர்ஸ் முன்னாடியே நம்ம ஷூட்டிங் எடுத்தது. பட் அது எல்லாமே இருக்குது, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கிராம மக்கள் எங்கே இருக்காங்க, எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். பட் ஆனால் இங்கே பாருங்கள், ஸோ இந்த கிராமம் எல்லாமே தென்னை மரம். ஸோ மற்ற எல்லா பிளேஸுமே இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது. பட் இந்த மக்கள் ஏன் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போனாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே போய் தெரியல. பட் இங்கே பாருங்கள்,
இங்கே தான் நம்ம வீடியோ எடுத்தோம். நம்ம இங்கே தான் லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்தோம். நம்ம உள்ள போகலாம். நம்ம இங்கே இருந்தால் வெயிட்டிங் பார்த்தோம் நினைக்கிறேன். சிலம்பரம் பொறுமையாக போங்க, அதான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் போது இருக்கு. பாருங்க, நான் இந்த பிளேஸில் தான் நம்ம 1.5 இயர் முன்னாடி நம்ம வந்துட்டு ஷூட்டிங் எடுத்தோம். ஸோ அந்த மூவியோட நேம் தெரியாது, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது ஃபோட்டோஸ் இருக்குது. நாங்கள் ஜஸ்ட்டு இங்கே விசிட் பண்ண தான் வந்துட்டு இருந்தோம். பிளேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் ரோடில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவங்க எங்கே இருக்காங்க, மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. இருக்காங்களா இல்லையானே தெரியல இப்போ வரைக்குமே யாருக்குமே. கிராமத்துக்குள்ளே போகலாம். இதுதான் சிலம்பரசன். நம்ம கிராமத்துக்குள்ளே போகிறது நம்மளுக்கு சரியில்லைன்னு தோணுது. நம்ம இப்படியே போயிட்டு நம்ம வந்து ஆனால் இல்லை, அது வாங்க, அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துல. ஏன் இதனால மக்கள் காலி பண்ணாங்கன்னு நமக்கு இப்போ வரையும் தெரியல. அதுக்கான காரணம் வந்து நம்ம மக்கள் யாராவது இந்த கிராமத்தில் வசிச்சவங்க யாராவது நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஓகேங்களா? பட் நம்மளுக்கா தெரியாதுக்குன்னு நம்ம யாருக்கும் போயிட்டு. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நிமிஷம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இயர் முன்னாடி இந்த கிராமத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருந்தார். உங்களுக்கு தெரியும் இருந்தாரு. பட் அவருக்கு பட் ஏன் இப்போ ஏன் இந்த கிராமத்தில் எவ்வளோ மக்கள் இருந்தாங்க, இப்போ ஏன் எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியலையே. நம்ம இப்போ வந்ததே அவங்களுக்காக தான் நம்ம இந்த 1.5 இயர் கழிச்சு. ஸோ இப்போ எதுவும் யாருமே இல்லைங்கிறப்போ இந்த கிராமமே இதாகிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, எதுவுமே புரியல. நான் இந்த கோவில், ஆனால் நம்ம வந்தப்போ இந்த கோவில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுங்களா? ஆனால் வீடியோவில் பாருங்கள், ஏதோ ராங்காக வர மாதிரி ஃபீல் ஆகுது. ராங்கா இல்லைங்க, அது வந்து கேமராவோட ஒயருங்க. ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? சரி, ஓகே. பாருங்க இந்த கோவில் நேம் சொல்லுங்க. சாமி ஏங்க சாமி தாங்க. கோவிலோட நேம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்க, ஆனால் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழமையான கோவில். மினிமம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவிலாக இருக்கலாம். யாராச்சும் சபரி சார் உள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் பாருங்க. இல்லை இருங்க, உங்களுக்கு தெரியும். சபரி சார் அப்படியே இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம். செப்பல் அவுத்துட்டு போங்க. செப்பல் அவுத்து சாமி கும்பிட்டு போங்க. விநாயகர் கோயிலுங்களா? சரி, இது வந்து உள்ள வச்சிருக்காங்க பார்த்தா. பாருங்க, உங்களுக்கு இந்த கோவில் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. மேலே போகிற பக்கம் பாரு, அந்த என்ன சிலை பொங்க அது என்ன சிலை? தெரியல. அது எனக்கு பயமா இருக்கு. அது சிலை பார்க்கவே ரியலா சொல்றாங்க பாருங்க. சிலம்பரசன் எங்க பாருங்க, 1996 கட்டியிருக்காங்க அந்த கோயில். 96 புல்வெளி ராயல் இஜிபி என்ற ஒரு யாரோ நேம் தெரியுதா பாருங்க. ராயல் இஜி, பட் நேம் சரியா தெரியல. 1996 இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ கோயில் இல்லடா, இது மட்டும் வச்சிருக்காங்க. கோயிலே எப்போ கட்டினாங்கன்னு தெரியல. நவகிரகன்றதே இப்போ வச்சுருக்காங்க. நவகிரகம் இப்போ வச்சிருக்காங்க அப்படியே. ஸோ கோவில் எங்கே பாருங்கள் என்ன எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ விநாயகர் கோவில் இது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கோவில் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சபரி இந்த ஓடு இதெல்லாம் பார்த்தா ரீசெண்டாக தான் காலி பண்ணி பாருங்க. ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் மாலை போட்டாங்க. 18 படிக்கட்டு வச்சு வழி ஓடுவாங்க. 18 படிக்கட்டு பாருங்க எங்கே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனந்த, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், கோவில் இந்த சிலையோட இப்போதான் பூஜை பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுதுனா, பட் ஏன் இந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணி போனான்னு எனக்கு இப்போயுமே தெரியல. அந்த கிராமத்தில் ஒரே மனிதர் கூட இல்லை. ஏன் என்ன ஆயிட்டாங்க, எங்கே போனாங்க எதுனே இப்போயுமே தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எதனால வெளியே போனாங்க? ஆனந்த் இங்கே பார்த்தீங்களா, நம்ம வருஷம் போன ஒரு 1.5 இயர் முன்னாடி வந்தப்போ இதுதான் ஊரோட என்ட்ரன்ஸ். உங்களுக்கு தெரியுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் சரியா. இதுதான் ஊரோட என்ட்ரன்ஸ். ஞாபகம் இங்கே பாருங்க, இந்த தூண். சரி வாங்க ஊருக்குள்ளே போவோம். ஊரோட என்ட்ரன்ஸ்
பட் ஆனால் நீங்கள் பாருங்க, பட் நான் இப்போதான் நான் சொல்றேன், ஒரு கிராமம் வந்து அழிஞ்சு போறதா நான் நேர்ல நான் பாக்குறேன். ரியலாக மக்களே, ஒரு கிராமம் அழிஞ்சு போயிட்டு இந்த கிராமத்தில் எந்த ஒரு மக்களுமே வசிக்கலைங்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பட் என்ன ரீசன் என்ன ஏதுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சபரி என்னங்க இது உள்ள வந்து சில சபரிக்கு என்னடா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடுமே வேற மாதிரி தான் இருக்குது. பட் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பாருங்க சபரி, சபரி லைட் போடுங்க உங்கள் ஃபோனில். ஏய், சபரி சபரி வேண்டாம் 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 வாங்க, வேண்டாம் வர பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல இல்ல நம்மளுக்கு வேணாம் சபரி. இல்ல இல்ல பரவாயில்ல. சபரி வேணாங்கிறேன் வாங்க. இது தொங்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. இங்கே நம்ம எதிர்பார்க்காத ஒரு வீட்டு ஆனால் சொன்னால் நீங்களும் பயந்துங்க, நானும் பயந்துருவோம். இது மயமாக எழுப்பூன்னு நினைக்கிறேன். மக்களே இங்கே பாருங்க, ஒரு மனுஷனோட எலும்பு உண்டு. ஸோ இது என்னன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியல. பட் ரொம்ப எங்களுக்கும் முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சபரி மனிதன் ஒரு மாதிரி தெரியல, டிராகன் சபரி ஃபேஸ் பாருங்க. சபரி சபரி மேலே கொம்பு வரா சபரி, எப்படி நான் சொல்கிறேன் சபரி. என்னடு சபரி, இது மனுஷனோட இல்லை சபரி. இங்கே பாருங்களா, ஆடு ஓடுது சபரி, ஆடு நான். ஸோ இவ்வளோ ஒரு மனுஷன் இல்ல சிலம்பரசன் ஆடதான் இருக்கும். ஆடதான் இருக்கும். இப்போ ஸோ பட் ஏன் இருக்காங்க ஆடு வந்து இவங்க வளர்த்துருக்கோம், அவங்க இல்லாத ஆடை வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பாடு தண்ணியாவது இறந்துருக்கும். சபரி நீங்க சபரி